எல்லாரும் நல்ல சந்தோஷமா வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஒரு படம் எடுத்தேன், இன்று போய் நாளைவான்னு. ஆனா அந்த படம் இன்னைக்கு எனக்கு சோகத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. தலைவர் பாட்டு பாடின மாதிரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க எல்லாரும் கேட்கும் போது என் பையனை வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி புஷ்பா கந்தசாமி, ராமநாதன் 2 பேர்த்திட்டையும் சொல்லி, அதுக்கப்புறம் சரி சாருக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி டிராப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எங்கிட்ட சொன்னா கூட நான் போய் சொன்னேன்னு சொல்லலாம். அது தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க செக்ரட்டரி புரைசூடன் அவர்கிட்டே சொன்னது ராமநாராயணன். அதுக்கப்புறம் சரி நான் நம்பிக்கையோடு இருந்தேன், சரி ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. சரி கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னா நான் வேற ஏதோ ஒரு படம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா படம் ரிலீஸ், அந்த ட்ரெய்லர் ஆடியோ ரிலீஸ் அப்பதான் சொன்னாங்க, இல்லை சார் இது உங்க படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு. சரி என் படம் மாதிரியே இருக்குன்னா கரெக்டா தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டில் ஒருத்தர் சார்ஜ் பண்றதுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிவியில எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அதில் நடிச்ச ஒரு பையன் சேதுன்னு ஒருத்தர் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு, டாக்டர் நினைக்கிறேன். அவரு கதை சொன்னாப்புல இந்த படத்துல என் கேரக்டர் என்ன அது என்னன்னு சொல்லும்போது இன்று போய் நாளைவா அதே கதை அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதுக்கு அடுத்து சந்தானம் 2 பேட்டியில கொடுத்துருந்தாப்புல. அதுல ஒண்ணுல என்னன்னா, அந்த இவரு கேட்கிறாரு, நிருபர் டிவி சன் டிவி ஏதோ ஒண்ணுக்கு நிருபர் கேட்கிறாரு, இந்த படம் பாக்யராஜ் சாரோட அப்படின்னு சொன்ன உடனே சந்தானமா இன்று போய் நாளைவா தான் அப்படின்னு. அப்ப இன்று போய் நாளைவா அதே தானே? ஆமா, ஆனா என்ன அது 80s எடுத்த அந்த லட்டு கொஞ்சம் பழசு. இப்ப நாங்க கொஞ்சம் புதுசா மசாலா எல்லாம் பண்ணி எலிவேட் பண்ணி கொஞ்சம் காமெடி கூட இது பண்ணிருக்கேன், அது ஃப்ரெஷ் லட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்ப இன்னொரு பேட்டியில அவரே இந்த மாதிரி நான் 3 ஹீரோ கதைக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்ப பாக்யராஜ் சாரோட இன்று போய் நாளைவா அந்த படத்தை எடுத்து போட்டு அது ரெஃபரன்ஸுக்காக சீன்கள் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ராமநாராயணன் எங்கிட்டே ரைட்ஸ் இருக்குது அந்த படத்துக்கு அப்படிங்கும் போது, அப்ப சரி நான் உங்களோட சேர்ந்து கோ ப்ரொடியூசராகவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இந்த பேட்டிங் கொடுத்துட்டாரு. ஆனா பிரச்சனை நான் எடுத்துன்னு படத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா அதுதான் பண்ணிருக்கணும், அதுதான் எல்லாரும் போற வழி. நம்ம ஒரு படம் நிறுத்தினா அதனால கலெக்ஷன் எவ்வளவு அஃபெக்ட் ஆகுது, அது எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நியாயமான முறையில் நாகரிகமா ஒரு லெட்டர் எழுதுவோம், அதுலயே பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் பார்க்கணும்னு ராமநாதன் அவர்களுக்கு லெட்டர் எழுதினேன். நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் டேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவர் ஒரு லெட்டர், என்னோட லெட்டர் 19ஆம் தேதி எழுதுறதுக்கு எந்த பதிலும் இல்லாம 25ஆம் தேதி பொங்கல் ரிலீஸ்னு சொல்லி போட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பேச்சுவார்த்தை அது இதுன்னு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ புஷ்பா கந்தசாமி எல்லாம் அவங்களும் இங்கேயே உட்கார்ந்து பேசிட்டு என் வைஃப் கிட்டயே இது பண்ணி எப்படியாவது கொஞ்சம் இது பண்ணுங்க, ஏதோ தெரியாம நடந்துருச்சு அது இதுன்னெல்லாம் சொல்லி அவங்க பேசிட்டு போனாங்க. ராமநாராயண தரப்புலையும் வேற ஒரு ப்ரொடியூசர் எல்லாம் பேசினாங்க. இப்ப நாங்க யாருமே அப்படியெல்லாம் பேசவே இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது கேஸுக்கு நான் போய் போலீஸ்ல கேஸ் கொடுக்க வேண்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க சைட்ல யாருமே எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி கொடுத்திருந்த சந்தானம் அதுக்கப்புறம் நான் 3 ஹீரோ திங்க் பண்ணேன், எனக்கு இந்த கதை அப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உல்டாவா அவருக்கே அந்த கதை ஸ்ட்ரைக் ஆன மாதிரி அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த படத்தை பத்தி ஒரு டிவி நிகழ்ச்சியில அந்த படத்துக்காக எல்லாம் பவர் ஸ்டார் அவங்க இவங்க எல்லாம் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில இந்த டைரக்டர் எல்லாம் கலந்துருக்காங்க. அப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆனோடனே அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டப்போ நேரடியாவே நிறைய பேர் சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாலேயே ஆர்டிஸ்ட் ராதியா அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்க ட்விட்டர்லயே ரொம்ப தப்பு, இப்படி கேட்காம பிடிக்காம இப்படி எடுத்ததுங்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டிலேயே நான் பேசினப்போ அந்த டைரக்டர் ஒண்ணுமே பேச முடியல. அதாவது இப்படி தப்பா இப்படி காப்பி அடிச்சு இப்படி பண்ணிருக்காங்க, இது என்னால ஜீரணமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது அந்த டைரக்டர் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் எஸ்.வி. சேகர் அவருக்கு ஏதோ போன் அடிச்சு இந்த படத்தை பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாம் ஓகே, ஆனா இது பாக்யராஜ் சாரோட படம்ங்கிறது ஊரறிஞ்ச விஷயம், எல்லாத்துக்கும் தெரியும், அதையே தான் பண்ணிருக்கீங்க, ஏன் ஒரு வாரத்தை கேட்டு நீங்க பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விசாரிச்சு பண்ணி இந்த மாதிரி பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட கேட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா கோர்ட்ல நான் கேட்டதே 2 தான் கேட்டேன். என்னன்னா ஒண்ணு என்னுடைய பேரு டைட்டில் வரணும், இது என்னுடைய கதை,
அதனால டைட்டில் எனக்கு முதல்ல கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது வந்து இந்த படத்தினுடைய கலெக்ஷன் ரிப்போர்ட் எனக்கு டெய்லி என்ன கலெக்ஷன் ரிப்போர்ட்டுங்கிறது எனக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் பின்னால் வந்து என்ன அதுங்கிறது நான் சொல்கிறேன், கதையை ப்ரூவ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ கதையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல டைரக்டர் வந்து கொடுத்த பேட்டிலேயே வந்து அவங்க டைரக்டரே கொடுத்த பேட்டியில் இந்த பிளாட் வந்து இன்று போய் நாளைவா பிளாட், அது மேலே தான் நான் வந்து ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஜட்ஜே கேட்டார், இது அதே பிளாட்டுங்கிறீங்க, அப்புறம் என்னத்தை சேஞ்ச் பண்ணி ரீமேக்கு பிளாட் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கேட்டு உடனே பேர் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரூஃப் இருக்குன்னு, சந்தானம் சொன்னதெல்லாம் இருக்குன்னு நாளைக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தமிழ் தெரியாது, அதனால இங்கிலீஷ்ல எழுதி அந்த கிளிப்பிங்ஸும் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் எடுத்துட்டு போய் பேசுறதுக்குள்ள மறுபடியும் நெகோசியேட் பண்ற மாதிரி அப்படி இப்படி பேசினாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா ஜட்ஜி கிட்ட நான் காமிக்கிறதுக்கு முன்னால அவங்களே வந்து சார் டைட்டில் போட்டுறோம் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டாங்க. அப்புறம் ஜட்ஜி வந்து சரி டைட்டில் போட்டுறீங்க அது ஓகே, ஆனால் கேஸ் அவங்க ஆசிட்டிஸ் கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ பார்த்துடலாம் அப்படின்னு. ஏன்னா முதலே சொன்னார், நீ வந்து படத்தை போட்டுட்டு அவருக்கு தான் கதைன்னா அதுக்கப்புறம் பின்னால் நீ போடுறதுல எப்படி போட முடியும், சான்ஸே கிடையாது, அதனால போடு, அவர் கதை இல்லை அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணா அப்போ வேணா அவர் பேர் தூக்குறது ரிமூவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் ஒருத்தர் பேர் கிரெடிட் கொடுக்கறதுங்கிறது வந்து அது முதல்லயே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜட்ஜி இது பண்ணாரு. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க டைட்டில். ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, இப்போ டைட்டில் எல்லாம் வந்துருச்சு நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏதோ காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே இவங்களே சில ரூமர்களை கிளப்பி விடுறாங்க. என்னன்னா இத்தனை கோடி கேட்டாரு, அதுக்கு இத்தனை கோடிக்கு வந்து பேசி பெரிய தொகை வந்து செட்டில்மெண்ட் ஆகிப்போச்சு. அது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து பேசினாங்க, அவர் வந்து தான் பேசி எல்லாம் செட்டில் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து தப்பான பிறப்பு கொண்டா. அந்த மாதிரி யாரும் என்கிட்ட ஒன்றும் பேசவும் இல்லை, ஒன்றும் நடக்கல. ஸோ அதனால கேஸ் வந்து கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. என்னென்ன இது வந்து எனக்கு ஒருத்தனுக்கு மட்டுமல்ல, என்னோட அடுத்த கதைகளுக்கு மட்டுமல்ல, ஒரு ரைட்டருங்கிற ஒரு சமூகத்துக்கே ஒரு மரியாதை இல்லாம பண்றாங்க. அது பண்றதும் ஒரு ரைட்டர், அவரும் பேனா பிடிச்சதுனால அவங்க பண்றாங்க. இன்னொரு அவங்கள பத்தி எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் ரொம்ப மரியாதைக்குரியவங்களா நினைச்சிட்டு இருக்கிறேன் அவங்க பொண்ணு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா அப்செட்டா இருக்குது. அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னதே இல்லைன்னு சொல்லி இது பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து இத்தனை நாள் கழிச்சு இனிமே பேர் இருக்கணுங்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதையோடு இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் ஒரு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், அதை சொல்லிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. ஏன்னா சன்னுக்காக 2 லாங்குவேஜுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், தமிழ் அண்டு தெலுங்குல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உரிமைகள் வந்து ஏற்கனவே வந்து நான் 2 பேர்த்துக்கிட்ட 3 பேர்த்துக்கிட்ட கன்னடத்தை கொடுத்துருக்கிறேன், தெலுங்கு கொடுத்துருக்கேன், ஹிந்திக்கு நான் உரிமை கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே இப்படி பண்ணி கூட வந்து இவங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு கூட இவங்க வந்து ஏதோ அந்த பேக் டோர் வழியாக போய் குறுக்கு வழியில் ஏதோ ஒன்று சம்பாதிக்கிறோமா, குறுக்கு வழியில் போய் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இல்லை இது எங்களுக்கு தான் செல்லும் அப்படின்னாங்க. அண்ணனை ஏற்கனவே எடுத்த கதை தானே, அதனால அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே எடுத்த கதைங்கிறதுக்காக அதே மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு இன்னொரு தடவை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிடு, ஏற்கனவே எடுத்த படம் தான் அப்படின்னு சொல்லி கேமராமேனையும் கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்லுங்க, இல்லை எடிட்டரையும் கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்லுங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? பணத்தை கட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பேசலாம் தானே சொல்லுவாங்க. ஒரு ரைட்டர் மட்டும் எப்படி இதை வச்சுதான் நீங்க சக்சஸ் ஆனீங்க, அதுல பேக் போன் மாதிரி நான் வந்து ரைட்டராகவும் இருந்திருக்கிறேன், நான் நடிகராக இருந்திருக்கேன், டைரக்டரா இருந்திருக்கேன், இந்த சக்சஸ் தான் மறுபடியும் எடுக்கலான்னு தோணுது. அப்போ என்ன வந்து சீட் பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறது எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. ஸோ அதுக்காக தான் கேஸ் போட்டிருக்கு. இன்னும் எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் யாரும் வந்து பேசல. அதனால ரூமர்ஸ் எல்லாம் வந்து யாரும் நம்ப வேணாம். நான் என்னுடைய கேஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணி என்னோட கதை தாங்கிறது இப்போ எல்லாமே ஊர் பூரா பத்திரிகையாளர்லேருந்து பார்க்குற எல்லாருமே வந்து ஊர் பூரா சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்னென்ன பாயிண்ட் என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன நான் தேங்காய்னு வச்சு அவங்க மாங்கான்னு மாற்றிருக்காங்க, அது அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதனால ஃபேமஸான சீனு எல்லாருமே வந்து, அதாவது அந்த அம்மா வந்து ஹீரோயின் அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து ரேஷன் வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். நான் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்தேன், எங்கள் அப்பா பார்த்துருவார், உடனே அந்த குப்பை தொட்டிக்கிட்ட ஒழிச்சு வைப்பேன். அது எவனோ ஒருத்தன் வந்து டப்புன்னு அவனுக்கு எடுத்துருவானுங்க. அவங்க எல்லாம் ஆளாளுக்கு பிரிக்கும் போது எங்க அப்பா போய் என் பையனு தான் நீங்க இருந்தா அதுல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பங்கு கூடியான்னு கேட்பாங்க. அதை வந்து என்னன்னா ரேஷன் விஷயங்களுக்கு பதிலாக பிரியாணி வாங்கிட்டு சொன்னாங்கன்னு மாத்திட்டு அதே குப்பை தட்டிட்டு அவன் போய் வச்சோம்னா அது எப்படி கதையை புதுசா மாத்தி பண்ற மாதிரி வரும்னு எனக்கு தெரியல. அந்த 3 பேர் அதே மாதிரிதான், 3 பேர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி சண்டை வந்துச்சு. சரிடா நீ உன் ரூட்ல ட்ரை பண்ண, நான் என் ரூட்ல ட்ரை பண்ணேன். அதுல கூட இன்னொரு பையன்கிட்ட வந்து சொல்லுவாடே, நீ சொல்ற நானும் லவ் பண்றேன் இவனும் லவ் பண்றேன், யாரும் காசு என்ன பைத்தியாரம் நினைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ரஜினிகாந்த் கூட ஒரு காலத்துல வந்து சாதாரண பஸ் கண்டக்டர், இன்னைக்கு எப்படி, அதனால நானும் இதுல போட்டியில கலந்துக்க போறேன், அவன் ரூட்ல ட்ரை பண்ணுவோம். நானுங்க ஒருத்தன் அம்மாவை பிடிக்கிறான், ஒருத்தன் அப்பாவை பிடிக்கிறான், இன்னொரு பெரிய ஒரு வீட்டுல இருக்கிற ஒருத்தன் பிடிக்கிறான். இதே தான் போயிட்டு இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப
அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன் வந்து சொல்றாங்க, அதை வந்து ரிலேஷன் வந்து வர்றதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு நீ சும்மாவாது இப்படி சொல்லு, அவங்ககிட்ட போய் சொல்லு, அப்புறம் என்ன ரியாக்ஷன் வருதா பார்க்கலாம்னு. அப்புறம் சேசிங் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், கடைசியில் கிட்னாப் எல்லாம் பண்றது அதெல்லாம் இல்லை அப்படின்னு. நான் 3 பேர் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போறது ராதியாவை எங்கன்னா துபாய் கொண்டு போய் விற்கிறோம் சொல்லி கடத்திட்டு போறது எல்லாத்துக்குமே ஃபேமஸ். அந்த துபாய்க்கு வழி சொல்றதுல இருந்து எல்லாமே ஃபேமஸ். அதெல்லாமே இருக்குது. 3 பேரும் போய் மறுபடியும் ட்ரை பண்ணி இது பண்ணிட்டு வர்றாங்க. எப்படி இவங்க வேற ஒரு கதை எழுதுனேன்னு சொன்னாங்கன்னு எனக்கே புரியல. அதனால ரொம்ப தப்பான நடவடிக்கைகள் இவங்க எடுத்தது. அதுவும் நான் தான் மறுபடியும் திரும்பி சொல்றேன், அவங்க எல்லாம் பெரிய போஸ்ட்ல அங்கேயும் இருந்தவங்க, அப்படிப்பட்டவங்க இந்த தப்பு பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஜீரணிக்கவே முடியல. அது என்னன்னா நமக்கு நாம இது கேவலமான ஒரு சமாச்சாரம். அடுத்தவங்க கேள்விப்படும் போது யார் அதை செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லும்போது சொல்றதுக்கு ஆட்கள் எல்லாம் வந்து இவங்க இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே சீப்பா பேசுற அளவுக்கு அவங்க சூழ்நிலை உண்டாக்கிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷம் சர்வீஸ் அவங்க கெடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு நல்ல நியாயம் கிடைக்கும். ஏதாவது மறுபடியும் செட்டில்மெண்ட் ஏதாவது வந்தா நானே பத்திரிக்கை எல்லாத்தையும் கூப்பிட்டு மீடியாக்களுக்கு நானே சொல்றேன். இது வரைக்கும் எந்த செட்டில்மெண்ட்டும் இல்லை. அதனால இந்த ரூமர்ஸ் அது யாரும் நம்ப வேண்டாம்.